லவ் பண்றப்ப பசங்க சொல்லுவாங்க இது மாதிரி தங்கச்சி மேல நல்ல பாசம் வச்சிருக்கா, விட்டுறாதடா என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க பசங்களை எட்டி பார்த்தா கூட நீ போக கூடாது. நாங்க சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா இருந்தாலும் சரி, செல்போனும் சிம் கார்டு மாதிரி எப்பவுமே நான் வந்துட்டு அம்மா பயப்படுவாங்க இவங்களை வெளில ஃப்ரெண்ட்ஸோட அனுப்புறதுக்கு. ஏதாவது கெட்ட பழக்கத்தை கத்து கொடுத்துருவாங்க. மர்க்கா சொல்லு. ஏதாவது கெட்ட பழக்கத்தை கத்து கொடுத்துருவாங்க. மர்க்கா சொல்லு. ஏதாவது கெட்ட பழக்கத்தை கத்து கொடுத்துருவாங்க. ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஒரு சின்ன குட்டி கதை. ஃப்ரெண்ட்ஸோட பொங்கல் அப்ப சும்மா உட்காந்து பேசிட்டு வந்துடுறாங்க. நானும் இவங்க எங்க மாமியார் தெரியாம மறைச்சேன். என்கிட்ட தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. பொய் சொன்னேன் சார் கால் பண்ணும்போதெல்லாம். ஆனா திடீர்னு அங்க போய் பாக்குறேன் இவங்களை காணோம். அப்படி என்னதானா பேசுறீங்க? நான் எல்லாருமே சொன்னாங்க இவனை ஏதோ பண்ணிட்டாங்க, குளத்துல தூக்கி போட்டாங்க அப்படின்னு. இறங்கி தேடிட்டு இருக்கோம் சார். இவங்கள ஒருத்தவங்க வராங்க தண்ணில இருந்து குளத்துல ஏஞ்சி வராங்க, தலையில ரத்தம் ஊத்துது. வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வராங்க, கழுத்துல வெட்டு இருக்குது, ஒருத்தவங்களுக்கு வயித்துல குத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் விட முடியும்? சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. இது பெரிய ஆக்ஷன் காட்சியா இருக்குங்க சார். எனக்கும் புரியுது, நான் இல்லலாம் சொல்லல. அதுல இருந்து நான் சர்க்கார் கிட்ட விட்டேன். எல்லாம் உங்களுக்காக தான். உங்களை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா அவருக்கு முதல் மரியாதை படம் பாத்தீங்களா? சிவாஜியோட நிலைமை தான் அவங்க நிலைமை. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க.